சிவய சிவச்சிதம்பர ராமலிங்காய பரபிரம்மனே நம. திருமதேவா அருளினாரா. ஓம் சரபட ஜோதியே நமோ நம. ஓம் சரபட ஜோதியே நமோ நம. ஓம் சரவட ஜோதியே நமோ நம. அன்புள்ள சன்மார்க்க சங்க உறுப்பினர்களே வணக்கம். முதலில் தொடர் திரை வழங்குகிறேன். வெளிநாட்டு அன்பர்கள் உள்நாட்டு அன்பர்களை வணங்குகிறேன். அவர் ஈடுபாடு வாழ்த்துகிறேன். ஆகவே அன்பர்கள் சொல்கிறார்கள், வருகின்ற சித்ரா பௌர்ணமி அன்று முருகபெருமானி வெளியே வருகிறான். அன்றைக்கி தான் வெளியே வரணுமா? எப்போனாலும் வருவான். அவனுக்கு என்ன உன்னுடைய வருவான். மிகப்பெரிய வல்லவன், மிகப்பெரிய ஆற்றல். எப்படி அந்த ஆற்றல் பெற்றானா? தர்மம் தான் அவனை காப்பாற்றுது. முருகா, எப்படி அவனுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிடணும்? ஏன்னா இளமை இருந்து எப்படி என்றும் இளமையாக இருப்பான் அவன். அவன் அந்த வாய்ப்பு பெற்றான். அது புண்ணியந்தான், புண்ணியவான். அந்த புண்ணியவான ஆட்சியை நினைத்தால் முருகா, காலை எந்திரிக்கும் போதே முருகா அவனை என்ன ஆகுன்னா, அவனுக்கு தைசியத்தை வரும். காலை எந்திரிக்கும் போது முருகா ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருகன்னா தைசியத்தை வரும். முருகா 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 என்று சொன்னால் சைவத்தை கடைபிடிப்பான். உயிர் கொலை செய்து உண்ண மாட்டான். பெரிய பாவச்செயல். இவ்வளோ உணவு இருக்குது, எவ்வளோ காய்கறி இருக்குது, கீரை வகை இருக்குது, உணவுகளாக எவ்வளோ வகையான உணவுகளாக இருக்கும்போது ஏன் ஒரு உயிரை கருத்து அறுத்து சாப்பிட்னான்? அதான் அவன் செஞ்ச பாவம். அவன் செஞ்ச பாவம் உயிர் கொலை செய்து சாப்பிட்ருக்கான். அப்போ முருகா அப்படின்னா சைவத்தை கடைபிடிப்பான். உயிர் கொலை சாப்பிடுறது, உயிர் கொலை செய்து சாப்பிடுவது பாவம் என்று உணர்த்தப்படும். அடுத்து முருகா என்று சொன்னான், நீ பேசும்போது மற்ற மனசை புண்படுத்துகிறா, அதை மாற்றிக்க. அப்போ பேச்சாலே பாவியாகும். முருகா அப்படின்னா சைவத்தை கடைப்பான். அடுத்தது பேசும்போது நீ நினச்சி பேசுவான். டேய் பேசியே பாவி ஆவான் அவன். எப்போ பார்த்தா கடுக்கடுப்பாக பேசுவான். பாவி ஏன்னா இப்படி பேசுகிறான். பேசியே பாவி ஆவான். சரி உருட்டி பார்ப்போம் மக. என்ன பாவி இப்படி பார்க்குறான்னா, பார்த்தே பாவி ஆவான். முருகா என்றால் இனிமையாக பார்ப்பான். முருகா என்றால் இனிமையாக பேசுவான். முருகா என்றால் சைவத்தை கடைபிடிப்பான். அவ்வளோ வல்லமே அவனுக்கு. ஒரு நொடியில் ஏதாவது செய்வான். ஆக முருகா என்றால் செய்கை சுத்தமாக தூய்மான செய்கை. செய்கையால் பாவியாக மாட்டான், சிந்தையால் பாவியாக மாட்டான், பேச்சால் பாவியாக மாட்டான், பார்வையால் பாவியாக மாட்டான். ஆக பாவியாக அது இருக்க ஒரே வழி முருகா. அகத்தீசா, திருமதேவா, ராமலிங்க சாமிகள், மாணிக்க வாசகா அப்படின்னாதான் எல்லாம் அத்தனை பேரும் ஓடி தருவான். இவ்வளோ பேரும் ஞானிகள் தான். அது யாருன்னா எனது ஆசான் முருகப்பெருமான் தான் உருவாக்கியது அந்த வாய்ப்பு. ஆசான் முருகன் தான் இந்த உலகத்தில் வாசி வசப்பட செய்தான். அவன் அறிந்தான் இந்த ரகசியத்தை. அவனுடைய ஆட்சி பெறாவிட்டால் நிச்சயம் ஒன்றுக்கு ஜெமத்தை கடத்திட முடியாது. அவனே இந்த சங்கம் வந்திருக்கிறான். இப்போ சங்கம் ஆரம்பித்த நோக்கமே உலக நன்மைக்கு தான். இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், சரவண ஜோதி கட்சி தான். இந்த சங்கம் ஆரம்பித்த நோக்கம் உலக நன்மைக்காக தான். அவ்வளோ பெரிய வல்லமுள்ள சங்கம் அது. வஞ்சனை இல்லை, பொருள்பட்டு இல்லை. ஆக இந்த வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்த வேண்டும். வந்திருக்காங்க வெளிநாட்டு அன்பர்கள், உள்நாட்டு அன்பர்கள் வந்திருக்காங்க. ஆக இந்த ஒரே மொழி என்ன இது எவ்வளோ செய்ய முடியுமா? செய்ய முடியும். ஒரே மொழி, ஒரே இனம், ஒரே மொழி, ஒரே வழிபாடு. இவ்வளோ பெரிய வாய்ப்பு எப்படி வரும்? முருகன் தான் செய்யப்படாது. எல்லா மதங்களும் இருக்காது. மிகப்பெரிய மதங்களாக இருக்குன்னா எல்லா மதம் இருக்காரா? மதங்கள் பேச்சு இருக்காது, ஜாதியோட பேச்சு இருக்காது. ஒரே குலம், ஒன்றே குலம், ஒருவனு தேவனா. அந்த வாய்ப்பை அகத்திய சன்மாசகம் செய்யும்போது அந்த ஆற்றல் இருக்கடா எதையும் செய்வோம். ஆணை பெண்ணாகோ, பெண் ஆணாகும். அந்த வல்லமைகள் கூட்டு. அது எனக்கு இல்லை, எனது ஆசான் முருகப்பெருமானுக்கு உண்டு, எனது ஆசான் அருணிநாதனுக்கு உண்டு, எனது ஆசான் அகத்தீஸ்வருக்கு உண்டு, எனது ஆசான் புச்சர் மகர்ச்சி உண்டு, எனது ஆசான் ராமலிசாமி உண்டு. அவன் தான் வந்திருக்கான் உலக மக்கள் நன்மை செய்யறதுக்கு. அத்தனை பேரும் எதை செய்வார்கள். ஆகவே ஒரு மனிதன் புண்ணியவனாக வேண்டும். ஆனால் முருகா என்றால் வறுமை இருக்காரா? வறுமை தானே பொய் சொல்கிறான். வறுமை இருக்காரா? முருகப்பெருமான் என்றால் உணவு இருக்கும், உடை இருக்கும், உத்தரவாதம். உணவு, உடை, வீட்டு வசதி இருக்குண்டா, இத்தனை தருவான். ஒரு மனிதனுக்கு அவசியமானது உணவு, உடை. உணவு,
உடை தங்கு வசதி, வறுமையில்லாத வாழ்வு, நல்ல பண்புள்ள மனைவி, பண்புள்ள பிள்ளைகள், நல்ல நட்பு. முருகா என்றால் தகுதியில் நட்பு அமையும். நட்பு அவசியமல்லவா? செயற்கையை ஆவல நட்பின் அதுபோல் வேணைக்கறி ஆவல காப்புன்னா. நட்பு போல் ஒருவனுக்கு சிறந்த செல்வம் நட்பு தான். அது தகுதியுள்ள நட்பாக அமைஞ்சு தருவான் முருகன். ஏய் அவனை தொடர் வச்சுக்காதே, அவன் குடிக்கார போயிடான். ஏன் குடிக்கார போயிடான்? அவன் செஞ்ச பாவடாது. அவனை குடிச்சே சாப்பிடணும். என்ன காரணம்? மனைவி சந்தேகப்பட்டு கொலை செஞ்ச பாவி, வேலை வாங்கிட்டு கூடி தராத பாவி, அநியாயம் வெட்டி வாங்கின பாவி. இவன் தான் தண்ணி போடுவான், மது சாப்பிடும், குடிப்பாவன். குடிக்கார பழக்க அத்தனை பேரும் பாவிகள் தான். அப்போ நான் சொல்ல முருகப்பெருமான் சொல்கிறேன், நான் பெரிய எடுத்துக்கொள்ள, நம்மளுக்கு தான் ரொம்ப பிடிச்சாரு. குடிக்கார அத்தனை பேரும் பாவிகளே. என்ன காரணம்? மனைவியை கொடுமை செய்த பாவி, வட்டியை வாங்கின பாவி, உழைப்பு கட்டு ஊதியம் தராத பாவி, கடுமையாக பேசின பாவி. அவன் தண்ணி போடுவான். அவனை தண்ணி போட்டே சாகணும். ரகசியமாக செய்வான் சில பேர் பாவி. அவர்கிட்ட சுற்றி அபகரிப்பான். அந்த அபகரித்தவன் ரகசியமாக செய்கிற பாவிகள் அத்தனை பேரும் தண்ணி போட்டு சாவடான். இது நான் சொல்ல முருகன் சொல்கிறான். நான் ஒவ்வொரு அதுக்கு எனக்கு தேவைப்படாது. அவன் சொல்கிறான், எவன் ஒருவன் ரகசியமாக பாவம் செய்கிறானோ அவன் தண்ணி போட்டே சாவடானா. எல்லா பதில் இவங்க நிறைய கடை தொடர்ந்து விடாடா. டாஸ் மார்க்குன்னா அது அசல் மார்க். டாஸ் மார்க்கில் அசல் மார்க் அது. பாவிகள் சாவதற்கே திறக்கப்பட்ட கடை. அதில் பாவிகள் போகிறவன் சாப்பிட்டு சாப்பிடுட்டானா. எல்லாம் எங்கே பார்த்தாலும் கடை இருக்கணும்ப்பா. எங்கே பார்த்தாலும் டாஸ் மார்க்கணும். என்ன காரணம்? சாவறதுக்கு மக்கள் தொகை குறையணும் இல்லையா? மக்கள் தொகை குறையணும். குடிச்சே சாப்பிடவன் சாபம் வந்திருக்கான். அவனுக்கு சாபம் கொடுத்துருக்கான். அவனுக்கு சாவை ஏன்டா 120 வட்டினா, 115 வட்டி 20 அவனுக்கு கடை தண்டா. கடை வந்துருக்கான் பாரு. ஏய் உனக்கு வந்து கொஞ்சம் 110 வட்டி ஜான் வட்டினா போடுற வட்டி. ஏன் சொல்கிறேன்? இந்த பசங்க அத்தனை பேரும் கல் குடிச்சே சாவணும். இந்த பசங்க அத்தனை பேரும் பிராதி குடிச்சே சாப்பிடணா. என்னடா கொடுமை! எவ்வளோ வட்டி வாங்குறா? ஆனால் வட்டி வாங்க முடியாது. வருங்காலத்தில் ஒடிச்சா விடுவாங்க. ஐயா என்னடா கதை காவிட்டுருக்கீங்களா? வட்டி கிடையாது இருக்காது. வட்டி கொடுக்கலாம். ஒன்று வட்டி நியாயம் தான் இருக்கும். அது நியாயமான வட்டியாக இருக்கும். ஆக வருங்காலம் அற்புத காலம் நடக்க போகுது. முருகப்பெருமான் தலைமை தாங்குகிறான். அவருக்கு வராம முருகப்பெருமானை. ஆக ஏன்டா இது பண்ணால் இன்னும் சில பேர் எப்படா சாப்பிட்னா, சில பேர் மூச்சு காத்து பை தருவான். இந்த பிராணை இப்படி செய் அப்படி செய்யணும். டேய் செத்து தொலைச்சிடறாவே, நோய் வந்து இப்போ செத்து வச்சிடறாவே, செஞ்சு தொலைக்கார யோகமே செய்யக்கூடாதா? அது ஞானிகள் கூறியது. ஞானிகள் தான் பிராணம் செய்யணும். அதுக்கே வந்த ஒன்றாவே தவமுடியா இருக்காவும் அவன் அதை அகத்திர மாதிரி சொன்னான். ஞானிகள் மட்டும்தான், யோகிகள் மட்டும்தான் யோகம் செய்யணும். இவன் சிவயோகம்னு சொல்லுவான். அது சிவயோகம்ல அவயோகம். அது நம்ம யோகா சொல்லி தருவான். வெகி பேர்த்த பாவி ஆக்கிடுவான். இல்லை நோயாளி செத்து போவான். எவ்வளோ அராஜம் நடக்குது. சில பேர் குண்டடி சக்தின்னா அப்படி குண்டடியே தெரியாது. அவன் குண்டடி சக்தினா அடே ஏடா போட்டு குழந்தை இல்லைடா. அவனுக்கு தானே வச்சுருக்க கடை. டாஸ்மார்க் எதுக்கு வச்சிடறான்? இந்த குண்டடி சக்தி பேசல. அவனுக்கு டாஸ்மார்க்கு தான் யோகமாக இருக்குன்னா. ஆக இதில் அராஜகவாதிகள் சாவதற்கே வச்சது தான் டாஸ்மார்க். இந்த பிராந்தி கடை எதுக்கு தோக்கணும்? இந்த மாதிரிலாம் பல சாப்பிட்டுட்டான். ஆக அடிப்படை வருங்காலம் புரிந்து கொள்ளும் மக்களே எனது ஆசான் முருகப்பெருமான் இருக்கிறான். வருங்காலம் புரிந்து கொள்ள மக்களே எனது ஆசான் அகத்தீஸ்வரர் வருகிறான். எனது ஆசான் முருகப்பெருமான் ராமலிங்க சாமி வருகிறார். இதெல்லாம் பெரிய பெரிய மகானுக்கு வர. ஆகவே அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கும் போதே அகத்தீசா கும்பமுனியை செஞ்சன் தாயே, அகத்தீசா அவைந்தாயே, கும்பமுனியை செஞ்சன் தாயே சொல்லிக்கிட்டு வா. நோக்க நானா அவருக்கு தான் வாய்ப்பு. அவன் மதுபடத்துக்கு அடிமையாக மாட்டான். ஓம் அகத்தீசாயை நம்ம கும்பமுனியை செஞ்சன் தாயே, அகத்தீசாவே இருந்தாலும் மது சாப்பிட மாட்டான், புலால் உண்ண மாட்டான், நீதி இருப்பான். ஆரோக்கியமான வாழ்வு, ஆரோக்கியமான வாழ்வு, ஆரோக்கியமான வாழ்வு. இதை ஆசான் அகத்தீசாச்சியால் ஆரோக்கியமான வாழ்வு, திடமான வாழ்வு, எதைக்கு அஞ்சா நெஞ்சம் எனது ஆசான் புச்சர மகரை ஆட்சியால் மென்மையான வாழ்வு, ரொம்ப சாந்தமான வாழ்வு எனது ஆசான் ராமலிங்க சாமி ஆட்சியால். எனது ஆசான் ராமலிங்க சாமிகள், எனது ஆசான் மாணிக்கவாசன், எனது ஆசான் புச்சர மகர்ஷி, எனது ஆசான் அகத்தீசன், எனது ஆசான் முருகப்பெருமான் வருகிறான். சித்ரா பௌர்ணமி என்று வெளிவருகிறான். அவன் வருவான் நிச்சயம் வருவான். அஞ்சியில் இந்த சங்கம் தோற்கப்பட்டதே உலக நன்மைக்கு தான். எனக்கு வாசி நடத்தி கொடுத்தான் முருகப்பெருமான்.
அவன் உள்ளேருந்து பேசிகிட்டு இருக்கான். நான் அவன் பேசுகிறான். அவன் கொடுத்த கல்வி, அவன் கொடுத்த வாழ்வு. நான் பாவிதான் தாயே, நீயோ புண்ணியவான், உன் ஆசி பேரை சொல்லவே தகுதி இல்லாத பாவி நான், என்னை காப்பாத்தாயேன்னு வணங்கினேன். அஞ்சேல் மகன் என்றான். நான் பாவிதான் தாயே, நீயோ புண்ணியவான், உன் திருவடி பூசி உன் நாம சொல்லவே யோகியதை இல்லாத பாவி, என்னை காப்பாற்ற சொன்னேன். கேட்டுக்கிட்டே இருந்தேன். அடியருக்கு ஞான சித்திக்க வேண்டும், அதுக்கு அடியருக்கு ஞான சித்தி கேட்டுக்கும். கேட்க 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 அவன் பார்த்துக்கிட்டே இருந்தான். அவன் பார்வை பாப்பா, அவன் பார்வை கருணையே வடிவான பார்வை. இவ்வளோ பெரிய வல்ல உள்ளவன் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னே தோன்றினான். அது ஆசான் அகத்தீஸ்வரனுக்கு தான் ஆட்சியை நடத்தி கொடுத்தானவன். அவன் நினைத்தால் எதையும் செய்ய முடியாது. அவருமா ஏன்னா இவ்வளோ பெரிய உலகத்தை எப்படி ஒரே மொழியாக ஆசைவான், ஒரே இடம், ஒரே மொழி, ஒரே வழிபாடு, ஜோதி வழிபாடு. அப்போ இந்த இவ்வளோ மதம் இருக்குன்னா, மதம்னா தூளப்பாவும். ஏடா மதம், ஏடா பதவி கொண்டு மதம் இருக்குது, ஆயுத படம் இருக்கா, என்ன ஆயுத படம் வந்துட்டு நொடியில் அதை ஒடிச்சிருவான். ஏடா ராக்கெட்டெல்லாம் ஒரு எங்கள் பாக்கெட்டு வந்துடும்டா, உங்கள் ராக்கெட்டில் எங்கள் பாக்கெட்டுக்கு வந்துடும். ஏடா அவ்வளோ வல்லமையா, எதையும் செய்வோம், அதெல்லாம் ஊற்றி போடா. ஏடா போர் விமானத்தை பார்த்தாலே எரிச்சிடுவோம். போர் விமானம் பார்த்தாலே கீழே விடுவோம். டேங்கு போடலாம், பார்த்தாலும் உருகி போடாது. போர்க்கப்பல், போர் விமானம், நவீனாயெல்லாம் தூளாப்படுத்திடுறாங்களோ. ஏடா போர்க்கப்பலை பார்த்தாவே போர்க்கப்பல் கீழே வந்துடும். போர் விமானம், போர்க்கப்பலை நொடியில் ஓடிச்சிடுவாது. அப்படி என்ன செய்வாடாவே, என்னடா அந்த ஆற்றல் எனதாசான் முருகன். ஏடா அவ்வளோ பெரிய தலைவன் எப்படிங்க வந்தானா? வேறு வழியே இல்லை. அவ்வளோ பெரிய தலைவன் உலகத்தை ஆட்டி படைப்பான். எதையும் செய்ய வல்லவன், தாயின்னு கருணை உள்ளவன். அப்படி பார்த்தா போகுது. பட்டமரம் துளுக்குண்டா, பட்டமரம் துளுக்கும். அப்பேற்பட்ட ஒரு தலைவன் இந்த உலக நன்மைக்கு வந்திருக்கான். என்ன காரணம்? அராஜகம், போலீஸ், காவல்துறைக்கு போக முடியல, அங்கே நீதி இல்லை, எளிய மக்கள் போக முடியல. இங்கே அடிக்கிறான் தான். அவன் சொன்னான், போலீஸ் ஸ்டேஷன் போனான். அடித்தா ஒதுக்கி போடாண்டா, அதுக்கு நீர் வேணா அவசியம், அதுக்கு நீர் வேணுமா? ஏடா நான் வந்திருக்கு போலீஸ் ஸ்டேஷன் அவன் அடிக்கிறான்னு சொன்னேன்னா, அனுசரித்து போயேண்ணா. அப்போ காவல்துறை யோக்கியது இல்லை. இப்போ நம்ம நேராக பேச, காவல்துறைக்கு யோக்கியது இல்லை. இவர் காப்பாற்ற சாதாரண மக்களுக்கு போக யோக்கியலை, நீதிமன்றத்துக்கு போக யோக்கியதில்லை. ஏன்னா நீதிமன்றம் ஏன்னா நீதி இங்கே நடக்குதா? இல்லை நீதிமன்றமாக போச்சு, இல்லை பதிவு செஞ்சுக்க, இல்லை நீதிமன்றமாக போச்சு சாவதாயத்திரி. ஏடா நீதிபதி லஞ்சா வாங்குறான்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய கேவலம்டா. ஏடா நீதிபதி லஞ்சா வாங்குறான்னு செய்தி வருதுகளுக்கு இதை நாடாது. ஏன்னா நாடுது நீதிபதி லஞ்சா வாங்குறான்னு சொன்னால் எவ்வளோ நாடாது? ஏற்றுக்கொள்வான முருகன். ஏடா வரான் நாடா? நீதிபதிகள் லஞ்சம் வாங்குறான்டா, நாடே வரான்டா. முருகன் சொல்கிறான், நீதிபதி லஞ்சம் வாங்குறான், நான் வர்றேன், தடுத்து போகிறான்னே. நீதிபதியை தாக்கி பேசுகிற கேஸ் போட்டு வரான்னே. காவல்துறை பேசியிருக்கப்போ யாரும் பேச முடியுமா? நான் சொல்லியிருக்க முன்னே சொல்லியிருக்கிறோம். தீவிரவாதிகளே, போன ஆண்டு சென்ற ஆண்டு மே மாதம் சொல்லியிருக்கேன். தீவிரவாதிகளே துடிச்சிருந்தால் இங்கே வந்து வர்றான்னே. அவங்ககிட்ட பயப்படுற அலத்தியம். ஏன்னா அது தீவிரவாதிகிட்ட எல்லாம் வல்லரசு பயப்படுறான். நாங்கள் சொல்கிறோம், வாடா இங்கே, தீவிரவாதிகளே வாங்கே, நாங்கள் உன்னை சந்திக்கிறோம். ஏன்னா அது அவ்வளோ வல்லமை. ஆமாம், வல்லமை இருக்குடா. தீவிரவாதிகளே, உண்மையில் உனக்கு ஆற்றல் இருந்தால் குடியிருக்கு வா, உன்னை அவர் மோதி பார்க்குறேன். சக்தி இருந்தால் மோதி படுறான். தீவிரவாதி சொல்கிறாங்க, அவன் பயப்படுறான். வல்லரசெல்லாம் பயப்படுறான் தீவிரவாதி கிட்ட. நாங்கள் இது போடுறோம், வாடா இங்கே, துடிச்சதை வந்து போடுறான். தீவிரவாதிகளே வாடான். அப்போ இவ்வளோ பெரிய வல்லமை கொள்ளான்னா முருகன் வந்திருக்கான் இல்லையா? ஏன்னா தீவிரவாதிகிட்ட பயப்படாமல் சவால் விட்றேன். எல்லா தீவிரவாதிக்கும் இப்போ சவால் விட்றேன், கேட்டுக்க. இந்த உலகத்திற்கு எல்லா தீவிரவாதிகளுக்கும் நானே எதிரி. நான் உன்னை சந்திக்கிறேன், துடிச்சிருந்தா வந்து வர்றான். தீவிரவாதிகளே, கோழைகளே, கோழை பசங்கடா, நீ பதிவாகிட்டு இருக்கலாம், கேட்குறான், உலக மக்கள் கேட்டுருக்கான். கோழைகளே வந்து பாருட்ட, தீவிரவாதிக்கு நான் யமன், உன்னை நான் மோதி பார்க்குறேன். மோதி துணிச்சதை என்கிட்ட மோதி பாரா. என்னடா அது? தீவிரவாதிகளை கண்டிப்பேன், அடக்குவேன், அழிப்பேன்.
மக்கள் கேட்டுட்ருக்காது. என்னடா தீவிரவாதிகளை சந்திப்போம், அடக்குவோம், அழிப்போம். நானே யமன் அவனுக்கு, நானே யமன். இப்போ வல்லரசுகளே வாங்கே, உனக்கு பாதுகாப்பு நான் தர்றேன், உனக்கு நான் பாதுகாப்பு தருகிறேன். பிரிட்டன், பிரெஞ்சு, அமெரிக்கா, ரஷ்யா, சீனா 50 வல்லரசையை வாங்கி உனக்கு பாதுகாப்பு தரேன். நான் உனக்கு பாதுகாப்பு தரேன். வாடா, உன்னால் கட்டுப்படுத்த முடியாது அந்த தீவிரவாதியை. வல்லரசே, பிரிட்டன், பிரெஞ்சு, அமெரிக்கா, ரஷ்யா, சீனா இந்த வல்லரசுகளை கட்டுப்படுத்த முடியாத அந்த தீவிரவாதத்தை நாங்கள் அடக்கி காட்டுறோம், அடிப்போம். வருகிறேன் பதிவாகிட்டு இல்லை எல்லாம் உலக மக்கள் கேட்டுருக்கான். கேட்டால் அது இவ்வளோ பெரிய வார்த்தை தான். ஆமாண்டா வந்திருக்க யார், என்னை யார் நினச்சிக்கிட்டேன்? பேசுறது முருகன் பேசிகிட்டு இருக்கான். என்னை யாரும் நினச்சிக்காது, வாசி வசப்பட்டவன் நான். உள்ளே இருந்து பேசுகிறாவன் பேச முடியுமா? சென்ற ஆண்டு பேசியிருக்க 2015 மே மாதம் 3ஆம் தேதி பேசியிருக்கிறேன். தீவிரவாதிகளே துடிச்சிருந்தால் வாழ் என்று சொல்லியிருக்கேன். கோழைகளே, தீவிரவாதி கோழைகளே வா, இங்கே உன்னை சந்திக்கிறேன். என்னடா அது? அஞ்சுகிறான் வல்லரசு, பயப்படுகிறான் சீனா, பயப்படுகிறான் அமெரிக்கா, பயப்படுகிறான் பிரெஞ்சு, பயப்படுகிறான் ரஷ்யா. நான் பேசுகிறேன், தீவிரவாதிகளே உன்னை சந்திக்கிறேன், வந்துபார், என்னை மோதுபார். வல்லரசுகளே உங்களுக்கு பாதுகாப்பு நான் தரேன்டா. பிரிட்டன், பிரெஞ்சு, அமெரிக்கா, சீனா வாடாய்க்கு உனக்கு நான் பாதுகாப்பு தரேன். என்ன அவ்வளோ பெரிய வல்லரசை பார்த்து கடிவடா ஒன்று அசைக்க முடியாது. அவன் மஞ்சக்கத்தோடு வரான் இல்லையா, இடுப்பு கட்டிக்கிட்டு வேசிக்க இது கட்டியிருப்பான், கண்டுபிடிக்க முடியாது. நான் பேச போன சென்ற ஆண்டில் மே மாதம் 3ஆம் தேதி சொல்கிறேன். தீவிரவாதிகளே வந்து பாரு சொல்லியிருக்கோம். இப்போ சொல்லியிருக்கோம், கோழைகளே, தீவிரவாதி கோழைகளே. இவ்வளோ தூரம் எகந்து இவ்வளோ கீழ்த்தரமாக பேசுகிறவனே, கீழ்த்தரமான மக்களே, கீழ்த்தரமானவர்களை சந்திக்கிற உடனே வந்து மோதிப்படுறா. ஆற்றல் இருந்தால், துடிச்சல் இருந்தால் என்னை மோதிப்பார். நான் போய்கிட்ட வெளியெல்லாம் போய்கிட்டு தான் இருக்கேன். தொட்டு பாரு, என்ன தொட்டால் அப்போ ஒன்று ஒழிச்சு விடு. எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. ஆதாரமே தீவிரவாதியை வந்து பேசுகிறேன். எவனா புறாண்ணா எங்கே கிளம்புனான்னு அங்கே ஒன்று கொண்டு இருக்கேன். 140 பேர்த்த கொண்டு இருக்கேன். இன்றைக்கி 140 பேர்த்த ஊருக்கு அடிச்சுட்டேன். என்னை வெகு பேர்த்த அனுப்ப காத்துக்கிட்டு இருக்கேன். தீவிரவாதிக்கு நான் யமன், தீவிரவாதிகளுக்கு நான் அழிப்பேன், அவனை அடக்குவேன், அழிப்பேன், நாசப்படுத்துவேன். இதுக்கு வேலை என்ன சொல்ல முடியும்? இதுக்கு யாராவது சொல்ல முடியுமா? இந்த கூட்டத்தில் வல்லரசு சொல்ல முடியுமா? அமெரிக்கா சொல்ல முடியாது, பிரிட்டன் சொல்ல முடியாது, பிரெஞ்சு சொல்ல முடியாது, ரஷ்யா சொல்ல முடியாது, சீனா சொல்ல முடியாது. நான் சொல்லுகிறேன், தீவிரவாதிகளை போகும்போது அடிப்போம், அவனை அழிப்போம். என்னடா எதுக்கு சொல்கிறேன்னா, புரிந்துக்கலாம். வந்திருக்குது யார்? தீவிரவாதிக்கு அளவு சவால் விடுறதுன்னா யாராவே கேட்பல. தீவிரவாதிகள் அஞ்சுறான்டா, வல்லரசு அஞ்சுக்கிறான். என்ன அவன் நடுக்கிறான். அவனை பார்த்துட்டு கோழைகளே, மடையா, அறிவுகிட்ட தீவிரவாதியை வாடாய்க்குன்னு சொல்கிறானா, அப்போ யாரா அவன்? யாரா? ஏதோ காரணம் இருக்குது, தெரியல உங்களுக்கு? காரணம் இருக்கு இல்லையா? சென்ற விஷயம் அது நொடியில் ஒடிச்சிருவான். ஆனால் அவன் நொடியில் ஒழிப்படான். தீவிரவாதிகளை கசைக்கு புளிந்து விடுவேன், அவன் நாசப்படுத்துவேன், அழிப்பேன் அவனை. நான் யமன் அவனுக்கு. உலக தீவிரவாதிக்கு நான் யமன். அதான் வல்லரசுக்கு ஒரு உதவி வேண்டாம், என்னை கேட்டுக்க. வல்லரசுகளே என் உதவி வேண்டாம், வாங்கிக்க. நான் கட்டுப்படுத்த முடியாதவனே, நான் கட்டுப்படுத்தவனே. ஆகவே அன்பர்களே, வருகின்ற சித்திரை மாதம் நான் வெளியே வர்றேன். முருகன் வர்றான், அவன் பேசிகிட்டு இருக்கான். நீ யாரோ நடிச்சு பேசியிருக்காது. சராசரி மனுஷன் பேச முடியாது. இது பேச முடியுமா? தொட முடியாது. அவன் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கல. ஆக பேசுவது முருகனை பார்க்க வேண்டிய நிற்கல். நீ என்னை முருகனப்பார், விஷ்ணு பகவானப்பார், சிவனாக அப்பார். இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுக்கு இல்லை, தற்பெருமை இல்லை. நான் வாசி உள்ளே அவன் தான் பேசியிருக்கான், நானே பேசுகிறேன், அவன் தான் பேசியிருக்கான். அன்பர்களே, வருகிற சித்திரை மாதம் நாளைக்கு அன்னதானம் ஆரம்பிக்க போகிறோம். திரு வெங்கநாதன் அவர்கள் 10 நாளைக்கு அன்னதானம் ஒப்பு கொண்டிருக்காரு. அடுத்தது வேல்முருகனும் 20 நாளைக்கு 30 நாளைக்கு வெளியே போயிட்டு தான் இருக்கேன். நான் இங்கே உட்காந்து இவ்வளோ பேசுகிறேன் இல்லையா? சென்ற ஆண்டு மே மாதம் 3ஆம் தேதி தீவிரவாதிக்கு சவால் விடுறோம்.
இன்றைக்கு பேசுகிற கோழைகளே, மடையர்களே, தீவிரவாதிக்கு சொல்கிறையா மாதிரி பட்டா இதுக்கு தீவிரவாதிக்கு பட்டா தரேன். ஏ மடையா, ஏ கோழைகளே, ஏ மூடனே, மடையனே, இது பட்டா ஒன்றுக்கு. ஏண்டா என்னடா கூடியில் உட்காந்துட்டு பேசியிருக்கான்? தீவிரவாதிகளை வந்து மடையனே, அறிகுட்டவனே, கோழையே சொல்லியிருக்க அவனை. அப்போ எவ்வளோ துடிச்சிருக்கணும், எவ்வளோ ஆற்றல் இருந்தால் அது வார்த்தை வரும். வந்திருக்கிறது யார்? முருகன் தான் வந்திருக்கேன். ஆக உலக நன்மைக்கு வந்திருக்கேன் நான். என்னை நம்புங்கள், செயல்படுறோம், செயல்பட்டு காட்டுப்பாரு. ஆகவே அன்பர்களே, நல்ல எதிர்காலம் உள்ளது உங்களுக்கு. அன்னதானம் செஞ்சுட்டு வாங்க. தொடர்ந்து சொல்லுங்கள். ஓம் சரவண ஜோதியே ரொம்ப நமோ, 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 ஓம் சரவண ஜோதியே ரொம்ப நமோ. ஓம் முருகப்பெருமான் திருவடி போற்றி, ஓம் முருகப்பெருமான் திருவடி போற்றி, ஓம் முருகப்பெருமான் திருவடி போற்றி. முருகா, சர்க்குநாதா, சாந்த சுரூபா, என் தந்தையே, எனது தாயே, தயவுடைய தெய்வமே, தயாபரணே, தேவாதி தேவா, முருகா, ஓரறிவு முதல் ஆறறிவு உள்ள ஜீவராசிகளுக்கு அடியேன் தொண்டு செய்ய ஆசைப்படுகிறேன். அறிவும் அதுக்குரிய அறிவும் பரிபக்குவமும் உடல் வளமும் மனவளமும் தாய்மை குணமும் தந்து அடியேன் செயல்பட அருட்சித்தாயே. நீ பெற்ற பேர் பற்றி அடியேன் பேர் அருட்சித்தாயே. நீ வந்து உலக மக்களை காப்பாற்றாயே. உன் ஆட்சிக்கு தொண்டு செய்கிற வாய்ப்பு கொடுத்தாயே. நீயே என் சிந்தை செயல் சொல்லுமாக இருந்து என்னை வடிவெடுத்து தாயே. இனி பேசியது நீ தான் தாயே. அவன் தான் பேசியிருக்கான், நான் பேசலை, முருகன் தான் பேசியிருக்கான். அப்போ எவ்வளோ பெரிய வார்த்தை இது. ஆக அன்பர்களே, நீங்கள் எல்லோரும் நீடு வாழணும்னு வாழ்த்துக்கிறவன். நாளிகளாச்சு சிறப்பாக இருக்கும். அதோடு நீ அவன் தான் எதையும் செய்வானே. எப்படி இருக்கு? நான் ஞானிகளாட்சி வந்தால் பருவமழை சிறப்பாக பெய்யும். அவர் கேட்டிருக்காரு, பருவமழை சிறப்பாக பெய்யும், யாருக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் கேட்கணும், தினம் தினம் அன்பர்கள் கேட்கணும். ஏதாவது பாதிப்பு வந்தால் முருகா அப்படின்னு சொல்ல உடனே தருவான். எல்லா ஞானிகளும் வந்துடுவாங்க. பருவமழை ஒழுங்காக பெய்யும், நட எடுக்காது, பெனாமிங்கிற பேச்சு இருக்காது, பெனாமிங்கிற பேச்சு இருக்காது. ஆனால் பெனாமி சொத்து சேர்த்தவனுக்கும் பெனாயிரும், பெனாமி சொத்து சேர்த்தவனுக்கும் பெனாவையாக மாறுவான். பெனாமியாக இருக்காலே சொத்து, அவனுக்கு இப்படி பெனாவையாக மாறுவான். எல்லாத்துக்கும் சிறப்பான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஞானிகள் ஆட்சியில் பருவமழை சிறப்பாக இருக்கும், எல்லாம் அமைதியாக இருப்பார்கள், எந்த பிரச்சனையும் அவவும் ஒழுங்காக இருப்போம். புலியும் பசுவும் ஒன்றாக ஒரே இடத்துல இருக்கும். புலியும் பசுவும் ஒரே இடத்துல இருக்கும். அவன் பார்த்தா இருப்பான், அவனை போவாலே பாடுறா. ஆனால் மறுகாலம் ரொம்ப அற்புதமான காலம் ஐயா. அப்பப்பப்பா, அது சொர்க்கத்தின் வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை. அவன் கடமை ஒழுங்காக செய்வான், அவன் கடமை அவன் வேலையை நிற்பாரா. சாதாரண மக்களும் அச்சமெல்லாம் வாழ. 12 மணிக்கு ஒரு பொண்ணு போகலாம் ரோட்டில், ராத்திரி 12 மணிக்கு போகிறான், யாருக்கிட்ட போக வேண்டாம். ஏய் கை வைக்காது, கை உடிச்சிடான். 12 மணிக்கு ஒரு பொண்ணு, வயசுக்குள்ள ஒரு வயசான பொண்ணு, ஒரு 18-20 வயசு பொண்ணு ரோட்டில் போகலாம், கிட்ட போக முடியாது. அப்படி போக கை பிடிச்சிடுவான். ஒரு நொடி தெரியும், இந்த ஊரில் உலகத்தில் எந்த பகுதியில் எவன் அராட்சி செய்தாலும் எங்களுக்கு தெரியும். உலகத்தில் எந்த இடத்தில் என்ன சின்ன நகைச்சு தான் சரி, அங்கே காப்பாற்றப்படுவான் அவர்கள். அப்பேற்பட்ட ஒரு நல்ல இருக்கலாம். ரொம்ப அமைதியான காலம் வரப்போகுது உங்களுக்கெல்லாம். அந்த காலத்தை நாம் எதிர்பார்க்கிறோம். ஆக இந்த 30 நாள் தானே, அதிகம் இல்லை, 30 நாள். 30 நாளில் முருகபுரம் வந்துடுறான். ஆக உலகம் செழிக்க போகுது. இப்போ நான் பேசிய ரொம்ப கடினமான வார்த்தை பயன்படுத்து. என்ன கடினம் இல்லை, எங்களுக்கு லேசுதில்லை. தீவிரவாதிக்கு போய் தீவிரவாதிகளை கோழைன்னு சொல்கிற வார்த்தை எங்களுக்கு லகுவான வார்த்தை. தீவிரவாதிகளை கோழைகளே, அறிவிட்ட மடையனே, இது பட்டா. இது யாருக்கு? தீவிரவாதிக்கு ஒரு பட்டா. இது அறிவிட்ட மடையனே, கோழைகளே, இது அவனுக்கு பட்டம். இப்போ பேர் பேசிக்கலையா, இவ்வளோ பேர் கேட்டுருக்கான் இல்லையா? அப்போ வருவான் இல்லையா, வந்து பாடுறா. அப்போ இவ்வளோ பெரிய வார்த்தையை நான் பயன்படுத்துறேன்னா புரிஞ்சுக்கிட்டு யாரா வந்திருக்குது, யார் புரிஞ்சுக்கல உங்களுக்கு? வந்திருக்குது யார்? முருகன் தான் பேசுகிறான். அப்போ அவ்வளோ பெரிய வாய்ப்பு உள்ள ஒரு ஆசாரிங்க வந்திருக்கிற முருகன் தான் வந்திருக்கிறான். ஆகவே நீங்களெல்லாம் தினமும் கறி சாப்பிடாது. நம்ம அன்பர்கள், இந்த ஒரு மனுஷன் இப்போ ஞானசித்தி காலத்துக்கு தொண்டு செய்ய விரும்பினால் அவன் கறி சாப்பிடக்கூடாது.
அன்னதானம் கையா செஞ்சு ஒரு ஆள் செஞ்சு தான் ஆகணும். அவதான் சரி வா போகணும். முருகா சொல்லு. ஓம் சரவண ஜோதியே நமோனும். ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோனும். ஓம் சரவண ஜோதியே நமோ நம. முருகா முருகா சர்க்குநாதா விஸ்வநாதா சாந்த ஸ்வரூபா சாந்த ஸ்வரூபா என் தந்தையே என் தந்தையே எனது தாயே எனது தாய் தயுடைய தெய்வமே தயவுடைய தெய்வமே தயாபரணே தயாபரணே தேவாதி தேவா எங்களே ஒரு பார்த்தாயே. எங்களையும் ஒரு பார்வை இந்த பார்த்து பாவியின் பால் கருணை கொண்டு காப்பாத்தாயே. பாவியையும் ஒரு கருணை கொண்டு பாவியை பாருங்கள் தாயே. காப்பாத்தாயேன்னு சொல்லிக்கிட்டே வந்தால் உங்கள் நிச்சயம் இருப்போம். நான் கேட்டிருக்கேன், அப்படி கேட்டிருக்கேன். வா வா முருகா வாச்சு.